ஹாய், வெல்கம் டு மை சேனல். வீட்டில் அத்தியாவசிய தேவையான பொருட்களில் இப்போ ரொம்ப முக்கியமான பொருளாக எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்வியிங் மிஷின் தான். தையல் தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு டைலர் ஷாப்புக்கு போகிறத விட நம்ம வீட்டில் வந்து அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கண்டிப்பாக வீட்டில் ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது மாதிரி வாங்கும்பொழுது வீட்டு உபயோகத்துக்கு எது மாதிரி மிஷின் வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. என்கிட்ட வந்து சிஸ்டர், நம்ம நார்மலாக வீட்டில் ஒரு மிஷின் வாங்கி தைக்கிறதா இருந்தால் எந்த மிஷின் வாங்கி தைக்கலாம், அது வந்து பெடலிங் மிஷினாக இருக்கிறது நல்லதா, இல்லைனா வந்து ஒரு பவர் மிஷினாக வாங்கி தைக்கிறது நல்லதா, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த கேள்வி உங்கள் மனசுலேயும் இருக்கும். அதுக்கான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு தையல் மிஷின் வீட்டில் வாங்கணும் அப்படின்னு நம்ம பிளான் போட்டதுக்கு அப்புறமா புது மிஷினாக வாங்குறது நல்லதா, பழைய மிஷினாக வாங்குறது நல்லதா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு வரும். முதல் காரணம் பணம். இப்போ பழைய மிஷினாக வாங்கணுன்னா கொஞ்சம் கம்மியான பணத்துலேயே வாங்கிடலாம். புது மிஷின் அப்படின்னா கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகும், நம்மக்கிட்ட பட்ஜெட் இப்போ கிடையாது, அதனால் பழைய மிஷின் வாங்கலாம். அப்போ பழைய மிஷின் வாங்குறதாக இருந்தால் எது மாதிரி வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பழைய மிஷின் தையல் மிஷின் வாங்குறதாக இருந்தால் பவர் மிஷினை தவிர்த்துட்டு பெடலிங் மிஷின் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெடலிங் மிஷினில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக சரி செஞ்சிடலாம். இப்போ வந்து தையல் நகராமல் இருக்குது, லூப் ஸ்டிச் விழுது, அப்புறம் வந்து துணி சுருங்குது, அப்புறம் துணி வந்து ஒரே இடத்துல ஸ்ட்ரக்காகி நிற்குது, நூல் ரொம்ப டைட்டாகுது, நூல் ரொம்ப அடிக்கடி கட் ஆகுது, ஊசி வந்து உடையுது. அது மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கக்கூடியவங்க நம்மளே வீட்டில் ஈஸியாக சரி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மிஷினில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் ரொம்ப தேய்மானம், அதாவது ஒரு மிஷினை வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நல்லா அடித்து உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தேஞ்சால் மட்டும்தான் மெக்கானிக் கூப்பிட்டு அதை மாற்றி தர மாதிரி இருக்குமே தவிர்த்து, மற்றபடி பெடலிங் மிஷினில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மளே ஈஸியாக சரி செஞ்சிடலாம். அதனால் நீங்கள் பழைய மிஷின் வாங்குறதாக இருந்துச்சுன்னா பெடலிங் மிஷின் வாங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இதில் ஏமா வந்து பவர் மிஷின் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு பவர் மிஷின் அப்படின்னும் பொழுது கரண்ட்டில் தான் நமக்கு அது வந்து ஒர்க் ஆகும். அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ இந்த கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து ரொம்ப வோல்டேஜ் ப்ராப்ளத்தில் ரொம்ப லோவாக இருக்கும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மோட்டர் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நார்மல் பெடலிங் மிஷினில் பண்ணுற மாதிரி வீட்டிலேருந்து நம்மளால் இதை செய்ய முடியாது. ஏன்னா இந்த மிஷினில் இருக்கக்கூடிய போர்டு வந்து ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த போர்டை கழட்டி மெக்கானிக் வந்து அது ஒரு 3-4 நாள் அது வந்து சரி பார்த்து அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்போவும் ஒரு முறை ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு அப்படின்னா அடிக்கடி அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் வந்து பெரும்பாலும் பேர் வந்து இந்த பவர் மிஷினுக்கு வந்து ஸ்டெபிளைசர் வச்சுப்பாங்க. என்ன சிஸ்டர் புதுசாக சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ எப்படி நம்ம டிவிக்கு ஃப்ரிட்ஜுக்கெலாம் ஒரு ஸ்டெபிளைசர் வைக்கிறோம், ரீசன் என்ன? கரண்ட் வந்து ரொம்ப லோவாக வரும்போதும் ஹையாக வரும்போதும் அது வந்து நமக்கு சரியாக வந்து பவரை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பவர் மிஷின்லையும் கரெக்டான பவர் சீராக கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் வச்சு நம்ம உபயோகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். மிஷின் வந்து சீக்கிரமாக எந்த ஒரு ப்ராப்ளமும் தராது. ஆனால் எத்தனை பேர் தையல் மிஷினுக்கு வந்து ஸ்டெபிளைசர் வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள்? எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் எல்லா கடையிலையுமே சொல்லுவாங்க, பவர் மிஷின் வாங்கும்பொழுது இதுக்கு ஒரு ஸ்டெபிளைசர், அதாவது 1 kV இருக்க மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்கள் மிஷினுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, யானை வாங்கிடுவாங்க அதுக்கு வந்து ஒரு அங்குசம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் நம்ம அவ்வளோ விலை கொடுத்து நம்ம மிஷின் வாங்கிடுவோம். ஆனால் ஒரு ஸ்டெபிளைசர் வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் எப்போ வந்து நமக்கு கரண்ட்டால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கி வச்சு உபயோகப்படுத்துகிறவங்களோட பழைய மிஷின் நம்ம தாராளமாக வாங்கலாம். ஆனால் அதை எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அவங்க ஸ்டெபிளைசர் உபயோகப்படுத்தியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு? சரிங்களா? அதனால் பவர் மிஷின் பழசாக வாங்குறத விட பழைய மிஷினை வந்து பெடலிங் மிஷினாக வாங்குறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகே சிஸ்டர், நீங்கள் பழைய மிஷின் வாங்குறதாக இருந்தால் பெடலிங் மிஷின் வாங்குறது நல்லதுன்னு சொன்னீங்க. ஓகே, ஆனால் எனக்கு புது மிஷின் வாங்கணுன்ற தாட் தான் இருக்குது. அப்போ நான் புது மிஷினாக வாங்குறதாக இருந்தால் பெடலிங் மிஷின் வாங்கலாமா பவர் மிஷின் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அவங்களுக்கான பதில் தான் இது.
இப்போ நீங்கள் எது மாதிரி உபயோகத்துக்காக நீங்கள் வந்து மிஷின் வாங்குறீங்க அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டில் கிழிஞ்ச துணி மட்டும்தான் தைக்க போகிறேன், ஒரு புடவை புதுசாக வாங்கினா அது ஓரம் தைக்கணும், லுங்கிக்கு வந்து மடித்து தைக்கணும், அதுக்கப்புறம் தையல் பிடிக்கிறதுக்கு லூஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஒரு சில இடங்களில் தையல் மட்டும் போடுறதுக்கு, ஏன்னா எனக்கு அதுக்கு மேலே வந்து டைலரிங் தெரியாது. ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுக்கோ, ஒரு சுடிதார் கட் பண்ணி தைக்கிறதுக்கோ, வேறு எந்த பொருள் தைக்கிறது எனக்கு தெரியாது. சும்மா ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து மிஷினோட உபயோகத்தை வச்சுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக பெடலிங் மிஷினையும் வாங்கிக்கலாமா. சரிங்களா. இல்லை சிஸ்டர், நான் மிஷின் வாங்கி ஸ்டிச் பண்ண கற்றுக்க போகிறேன், ஆல்ரெடி எனக்கு பாதி தைக்க தெரியும், யூடியூப் பார்த்தே நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்து தைக்கலான் இருக்கேன், அப்போ நான் எது மாதிரி மிஷின் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெடலிங் மிஷினும் வாங்கலாம், இல்லை பவர் மிஷின் தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் வாங்கும்பொழுது அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷினில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் புது மிஷின், பவர் மிஷின் வாங்குறதாக இருந்தாலும் சரி, பெடலிங் மிஷின் வாங்குறதாக இருந்தாலும் சரி, கடையில் ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதோடு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லாருமே என்ன நினைப்போம், நம்ம தைக்கக்கூடிய துணி நல்லா தைக்கணும், எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். துணியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் மிஷின் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ பெடலிங் மிஷினாக இருந்தால் ரொம்ப டைட்டாக இருக்கும், ஒரு சில இடங்களில் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். அதுவும் பவர் மிஷினாக இருந்தால் ஓடாது. டக்குன்னு நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தப்பு ரிவர்ஸில் இது பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு மிஷின் ஓடாது. அதனால் கடையில் ஃபிட் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா மெக்கானிக் கூப்பிட்டு திருப்பி ரீஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனியாக அதுக்கு ஒரு காஸ்ட் வாங்குவாங்க. அதுக்கு ரீஃபிட்டிங் பண்ணி ஒரு முறை அவங்க முன்னாடி நீங்கள் தச்சு பாருங்கள், கம்ஃபர்டபுளாக இருக்கா, நல்லா மூவ் ஆகுதா, சவுண்ட் எங்கேயும் இல்லாமல் இருக்கா, ஒரு 10 நிமிஷம் மெக்கானிக் பக்கத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஓகே, மிஷின் வந்து நல்லா இருக்குது, நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் கடையில் ஃபிட் பண்ணி கொடுக்குறதோடு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1-2 நாளில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மிஷினை வாங்கி அப்படியே போட்டு வச்சுருக்க மாதிரி இருக்கும். திருப்பி மெக்கானிக் கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம் எது ப்ராப்ளம் அப்படின்றது தெரியாமல் அவஸ்தைப்பட்டுருப்போம். அதனால் வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னே ஒரு ரீஃபிட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிஸ்டர், எனக்கு இந்த பெடலிங் மிஷினுக்கும் பவர் மிஷினுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரிய மாட்டேது. அதாவது எல்லாரும் வாங்குறாங்க, ஸ்டிச் பண்ணும் பொழுது பவர் மிஷினில் ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் ஏதாவது இருக்கா, அதனால தான் அதை வாங்குறாங்களா, ஏன் அது பெடலிங் மிஷினில் வராதா, ஏன் பெடலிங் மிஷின் இல்லாமல் எல்லோரும் பவர் மிஷின்லேயே போய் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன ரீசன் அப்படிலாம் கேட்குறீங்க இல்லையா. அதுக்கான விளக்கம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நார்மலாக வந்து பெடலிங் மிஷின் போது கரண்ட்டுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா. நார்மலாக எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறக்கூடிய விஷயந்தான். ஆனால் அதை வந்து மேனுவலாக நம்ம வந்து அதை பெடலிங் பண்ணி தைக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து இந்த முட்டி வலி, கால் வலி இருக்கவங்களாம் பெடலிங் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கவங்களுக்கு பவர் மிஷின் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பெடலிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமான துணிகள் தைக்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மூவ் ஆகாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கு துணி வச்சு நம்ம தைக்கணும். ரொம்ப கனமான துணியெலாம் வச்சோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் விழாது. அதனால் பவர் மிஷினாக இருந்தால் அந்த மோட்டரில் அந்த மிஷினோட பவரோடு அது வந்து நமக்கு நகரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் பவர் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கான இது. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பெடலிங் மிஷினில் ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிறதாக இருந்தீங்க அப்படின்னா பவர் மிஷின் வந்து ஒரு 6 ப்ளவுஸ் கூட தைக்கலாம். இது வந்து ஒரே நாளில் 6 ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்க முடியுமா அப்படின்னு கணக்கு கிடையாது. கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். மற்றபடி 2 மிஷினுமே நம்ம துணி தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் தான். ஓகேங்களா. அதனால் இதை வேணால் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ரேட்டுக்காக பார்ப்பாங்க. இப்போ ஒரு பெடலிங் மிஷினாக இருந்தால் இப்போ ரீசெண்டாக நான் ரேட் வந்து பார்த்தம்போது ஒரு 8,000-9,000 கிட்ட இருந்தது பெடலிங் மிஷின். இப்போ இது ஜாக் F4லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 கிட்ட இருக்குது. இப்போ புது மிஷின் வாங்குறதாக இருந்தால் இந்த ரேட்டில் இப்படி இருக்குது, உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்துலாம். ஏன்னா இப்போ ஒரு 9,000 கையில் கொடுத்து வாங்குறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது பெடலிங் மிஷினுக்கும் சரி இது மாதிரி பவர் மிஷினுக்கும் பார்த்திங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா. அது மாதிரி நீங்கள் இஎம்ஐ போட்டு கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் உங்களோட விருப்பம், நீங்கள் அந்த மிஷினை எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு முதலீடு போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன லாபம் வருது அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணி அதை செயல்படுத்துவோம் இல்லையா. இப்போ நம்ம சும்மா வீட்டில் தான் நமக்கான கிழிஞ்ச உடைகளை தைக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் நார்மல் பெடலிங் மிஷின் வாங்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லை, அதை செகண்ட் ஹேண்ட் வாங்குறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. இல்லைம்மா, நான் வந்து
கிளாஸுக்கு போகிறேன், யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தபடியே நான் வந்து ஒரு 4 பேருக்கு ஸ்டிச் பண்ணி வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பவர் மிஷின் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பவர் மிஷின் வாங்குறதாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி புது மிஷினே வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு புது மிஷின் வாங்குகிறோம், ஒரு 25,000 ஆகுது அப்படின்னும் பொழுது ஒரு இஎம்ஐ போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு அதில் சம்பாதிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வாங்கின அந்த பணத்தை ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? 4 பேருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறீங்களா, உங்கள் ஹோன் யூஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிஷின் வாங்குறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் ஒரு தையல் மிஷின் வாங்குறதாக இருந்தால் எந்த மிஷின் வாங்கலாம் அப்படின்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, அதாவது மிஷின் வாங்கும்பொழுது இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து தைக்கிறது அப்படின்றது எல்லாருமே யூடியூப் பார்த்து தைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் மிஷினில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்பொழுது அது எப்படி சரி செய்கிறது அப்படின்ற கன்ஃபியூஸ்லாம் நிறைய இருக்கும். அதுக்கான வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.